ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 27 BLNGL. For ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் ஹாரர் ஸ்கூல் பார்ட் 3. ஆர்மிஸ், ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருக்கு. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் எல்லாருமே அந்த கோஸ்ட் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேம் தான் போட்டியாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ட் 3ல பார்ப்போம். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஹாரர் ஸ்கூல் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் அந்த 3 மெம்பரை சூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க 3 பேர் தான் உள்ளே போகிறாங்க. நம்ம ஜிம்மின் இருக்கால, அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிருப்பான். அந்த இடத்துல ஆரம் ஸ்டன் ஆகி நின்றுருப்பான். ஏன்னா அந்த ஆசையா வாய்ஸ் கேட்குது இல்லையா, அதனால ஸ்டன் ஆகி நின்றுருப்பான். ஐயோ இந்த பொண்ணு கத்துது அப்படின்ற மாதிரி, எதுவும் பயந்துடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி. நீங்கள் பயந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட நேம் ஆரம், நான் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன், வாங்க அப்படியே வாய்ஸ் கேட்டே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். அதுக்கு ஆசையாக பயந்துட்டே, ஆல்ரெடி எங்கள் டீம் லீடர் வேறு சொல்லியிருக்கானே, நம்ம யாரையும் நம்பக்கூடாதுன்னு, நான் எப்படி நம்பி போகிறது அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கேருந்து ஆரம் பேசுகிறான், நீங்கள் பயப்படாமல் வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நம்பி ஆசை அப்படியே போயிட்டே இருக்கா. போனால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே முட்டிடுது மேலேயே, ஆரம் மேலேயே. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆரம் கத்துறானா. இல்லை, நான் வந்துட்டு இருந்தேன், கண்ணை மூடிட்டே வந்தேனா, அந்த பதட்டத்தில் முட்டிட்டேன், சாரி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆரமும் பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த கேமில் வின் பண்ணுறது நம்ம ஜிம்மின், அப்புறம் செகண்டாக வரதா ஆரம், தேர்டு அப்புறம் ஆசியா. 3 பேருமே வந்தாச்சு. பட் இந்த டைம் பிளாக் டீம் இருக்கு இல்லையா, அதான் வின்னோட டீம், நாங்கள் தான் வின் பண்ணுறோம். தென் செகண்டாக, அதாவது ஜியாங்கோட டீம், அப்புறம் ரெட்டு பிரைட்டோட டீம் தான் லாஸ்ட்டாக வருது. பிரைட்டுக்கு செம்மையாக கோவம் வருது, முறைச்சிட்டு நிற்கிறான். அந்த இப்போது செகண்ட் குரூப் போகுது. அதில் 3 பேர், நான், சுகா, சூயு, நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்கோமா. அந்த இடத்துல சுகா இல்லையா, அவன் தான் ஸ்ட்ரைட்டாக பயப்படாமல், கொஞ்சம் கூட பயப்படாமல் போயிட்டுருக்கான். பின்னாடி சூயு இருக்கான் இல்லையா, அவன் பின்னாடி ஒரு கோஸ்ட் மாதிரி வரதை பார்த்துட்டு டக்குன்னு நர்வஸ் ஆகி அங்கேயே கண்ணு மூடிடுறான். கோஸ்ட்னா பயம் போல். ஸோ அப்படியே நிற்கிறான், யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி கத்துறான். அதுவும் சவுண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கா. அதுவும் நம்ம சூயுக்கு வாம்பயர்னா செம்மையாக பயம். ஸோ அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். இந்த இடத்துல கொஞ்சம் நகர்றீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். அதுக்கு சூயு, முன்னாடி போ அப்படின்றானா. நீங்கள் நகர்ந்தால் தான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சூயு வந்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நின்றுட்டுருக்கானா. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு போகிறோம். அண்ட் தென் இப்போது இந்த டைம் சுகா தான் ஃபஸ்ட்டு வரான். சூயு இருக்கான் இல்லையா, அடைச்ச ஒரு பொண்ணு நம்ம கூட இப்படி வந்துட்டுருக்கே, நம்ம பயப்படக்கூடாது போகணுன்ற மாதிரி வேகமாக முன்னாடி போயிடுறான். ஸோ இந்த டைம் ரெட் டீம் தான் ஃபஸ்ட்டு போகுது. நெக்ஸ்ட்டு ப்ளூ டீம் செகண்டாக வருது. இதில் பிளாக் டீம் இருக்கு இல்லையா, அதில் நான் தான் தேர்டாக வரேன். ஸோ இந்த டைம் எங்கள் டீம் லாஸ்ட்டு. இப்போ அப்படியே மறுபடியும் தேர்டு டைம், அதில் வந்து லின், ஜேம்ஸ், அப்புறம் நீங்கள் 3 பேர் இப்போ போகிறீங்களா. இந்த டைம் ஜேம்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி புரோக்கன் ஆகி நிற்கிறான். எனக்கு இங்கே வரவே பிடிக்கல, இதில் இந்த கேம்லாம் வேறு விளாண்டு தொலைடமா அப்படின்ற மாதிரி அந்த கோவத்தில் ஜேம்ஸ் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அப்போது நீங்கள் இருக்கீங்களா, செம்மையாக பயப்படுறீங்க. அது வந்து சவுண்டாக அது இதுன்னு கேட்க இன்னுமே ஒரு மாதிரி இருக்குது. இந்த டைம் லின் இருக்கான் இல்லையா, அப்படியே நின்றுட்டே இருக்கான், நகரவே இல்லை. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பின்னாடியே நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கு லின் சொல்கிறான், நான் வேகமாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மறுபடியும் லின் நின்றுட்டே இருக்கான். என்ன அப்படின்னு கேட்டானா, நம்ம 3 பேர் வந்தோம், அந்த பையனை காணோம், அதான் தொலைவிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு நீ ஜேம்ஸை தொலைவிட்டுருக்க அப்படின்னு. இல்லை, அவன் நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருந்தான், காணோம், முன்னாடி எதுவும் போயிட்டானா என்ன. அவன் எப்போவோ முன்னாடி போயிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. அதுக்கு ஐயோ அவன் முன்னாடி போயிட்டானா அப்படின்ற மாதிரி லின்னு வேகமாக போயிட்டுருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆல்ரெடி பயத்தில் வேறு இருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டானுன்னு சொல்லிட்டு நீங்களும் லின் பின்னாடியே போகிறீங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, ஜேம்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் எல்லாத்தையும் காணுமே, நம்ம கூட தானே வந்தாங்க, அதுக்குள்ளே போயிட்டாங்களான்ற மாதிரி அவன் அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுப்பான். லின்னு வேகமாக போகிறத பார்த்துட்டு தான் ஜேம்ஸுமே, அடை இவங்க வந்துட்டானா இங்கே அப்படின்ற மாதிரி அவனுமே செகண்டாக வந்திருப்பான். ஸோ பின்னாடி தான் நீங்கள் வந்திருப்பீங்களா நல்லா பார்க்காம. ஸோ இந்த டைம் ரெட் டீம் ஃபஸ்ட்டு, பிளாக் டீம் செகண்டு, தேர்டு தான் ப்ளூ டீமு. அடுத்த இந்த டைம் நெட்டு, ஊபி, ஜேஹோப் இவங்க 3 பேர்த்துக்கு போட்டி நடக்குது. இதில் ஊபி இருக்கான் இல்லையா, அவனுக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை. நான் எதுக்கு இங்கே வரணும், ஃபஸ்ட்டு என்னை எதுக்கு இவனுங்க கூட்டிகிட்டு வந்தானுங்க, இதில் சம்மந்தமே இல்லாமல் நான் எதுக்கு இந்த கேமில் வந்து கலந்துக்கணும்.
எனக்கு பிடிக்கல. நான் இப்படியே தான் நிப்பேன். அப்படியே அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளிய இதே வழியாவே வந்துருவேன் அப்படின்ற மாரி நின்னுட்டுருக்கான். "ஏய் வழிய விடுடா" அப்படின்ட்டு நெட்டும் ஜே-ஹோப்பும் சொல்றாங்களா, அப்ப கரெக்ட்டா ஒரு கோஸ்ட் வந்து நிக்கிது. இத பார்த்து அடுத்த செகண்டே ஓபிக்கு அல்லுல. அச்சச்சோ! இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு வேகமா பார்க்குறான். அதுவும் ஊபிய தள்ளி விட்டு போறான். ஊபிக்கு சரி டென்ஷன் ஆகிருது. இவனுங்க ஏன் தான் இப்படி பயப்படுறானுங்களோ? இதுங்கலாம் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே கீழருந்து மேல வரைக்கும் ஊபி பார்க்குறான். பார்த்தா அது ஒரிஜினலு. ஐயையோ! நம்மளும் போகணுமேன்ட்டு ஊபி போறான். பட் நெட் இருக்கான் இல்லையா? இத எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இது ஒரிஜினலா என்ன அப்படின்ற மாரி தொட்டு பார்த்துட்ருக்கான். பார்த்தா அது கத்துது. நெட் அடுத்த செகண்டே வேகமா நம்ம பயத்த காமிக்கக்கூடாது அப்படின்ற மாரி அவனுமே போறான். ஆக்சுவலி முன்னாடி வந்த யாருக்குமே தெரியாதுல்ல இது ஒரிஜினல்னு. ஆனா பார்த்தா அது ஒரிஜினல். இவங்க 3 பேத்தும் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அது ஒரிஜினல்னு. ஸோ இந்த டைம் ஹோபி வேகமா போயிருப்பான். பின்னாடியே நெட்டும் அதுக்கு ஊபிக்கு முன்னாடி வந்திருப்பான். ஊபி தான் கொஞ்சம் ஸ்லோவாச்சே. பிடிக்காம தானே வந்திருக்கான். ஸோ இந்த டைம் ஜே-ஹோப் ஃபர்ஸ்ட்டு. அதான் ப்ளூ டீம் ஃபர்ஸ்ட்டு. ரெட் டீம் செகண்டு. அண்ட் தென் பிளாக் டீம் எங்களோட டீம் லாஸ்ட்டு. ஸோ அடுத்த இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டீம் வருது. இந்த இதில் ஜேகே, ஜின்னு, வி இவங்க 3 பேர் வந்திருக்காங்களா. அப்போது 3 பேர் வந்து நிற்கும்போது ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்துட்ருக்கான். நம்ம அதுக்குள்ளே போகணுமா அப்படின்ற மாதிரி. எனக்கெல்லாம் பேய்னா பயம் இல்லை அப்படின்ற மாதிரி போய் நின்றுட்டுருக்கான். அந்த டைமில் வி இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டே இருக்கான். பார்க்குறானுங்க. டேய் போடா அப்படின்ற மாதிரி. இல்லை இதுக்குள்ளே போயதாகணுமா அப்படின்னு வி கேட்குறான். ஆமாம் போகணும் அப்படின்றாங்களா. அப்போ தான் ஜின்னு இருக்கான் இல்லையா, நான் வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகிறான். அந்த டைமில் வி அப்படியே விழ போகிறானா டக்குன்னு ஜேகே பிடிச்சிடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஒருத்தர் காத்துட்ருக்காங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே, பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறேன், இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறேன், காற்று நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச. இப்படி 2 பேரும் கண்ணு சிமிக்காம பார்த்துட்ருக்காங்க. பட் அங்கே நம்ம ஜின்னு வெளியவே வந்துட்டான். அப்போ பிரைட்டு உள்ளே போய் டேய் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் டக்குனு கோஸ்ட் ஹவுஸுக்குள்ளே போயிட்டு திரானா டேய் கேமே முடிஞ்சு என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் 2 பேருமே ரியலைஸ் ஆகி பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ஷை ஆகிடுது. ஸோ விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி வி இருக்கான் இல்லையா, வேகமாக ஓடி போயிடுறான். ஜேகேவோ அப்படியே நின்றுட்டே இருக்கானா, உனக்கு தனியாக சொல்லணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கத்துறான். சரி லீடர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நடந்து போயிட்டுருக்கான். அது மெதுவாக நடந்து போயிட்டுருக்கான் வேணுக்கு நேரம் பிரைட்டை வெறுப்பேற்றுறதுக்கு. ஸோ பிரைட்டு கத்துறான். வேகமாக போயிடுறான். அந்த இப்படியே அந்த கேமே முடிஞ்சிருதா. இப்போ எல்லாருமே அந்த சீனியர்ஸில் இருக்காங்க இல்லையா, நம்ம பிரைட்வின் ஜியாங்கோட ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ அப்படியே கீழே இறங்கி வராங்க. இப்போ நம்ம ஜியாங் இருக்கான் இல்லையா, அவன் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். இப்போது இந்த நடந்த மொத்த கேம்லேயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ளூ டீம் ரெட் டீம் 2லையுமே ஈக்குவலாக வந்திருக்காங்க. ஸோ யாரையுமே கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பிளாக் டீம் 3ர்டாக இருக்காங்க. பட் பிரைட் இருக்கான் இல்லையா, அவங்க டீமை பார்த்து முறைக்கிறான். அப்போது ஜியாங் கிட்ட சொல்கிறான், சரி நீ ஃபர்ஸ்ட் வந்ததை மட்டும் தானே கால்குலேட் பண்ண, அப்புறம் செகண்ட் வந்தாங்கல்ல அதில் பாரு, அதில் யார் லீடில் இருக்காங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாகணுமா அப்படின்னு வின் சொல்கிறான். வின் நான் உனக்காக தான் சொல்கிறேன். அங்கே பார்த்தியா தோ ஜியாங் டீம் ஃபஸ்ட்டு வராங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீ தானே நீ ஜியாங்க்கு அப்படி சொல்கிற, எனக்குமே போன டைம் இப்படி தான் பண்ணேன். அப்புறம் ரைட் ஒன்று சொல்லிட்டா, அவன் தான் உனக்கு விட்டு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுறான். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் செகண்ட் வந்தாங்க இல்லையா அவங்களையும் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறான். அப்போது மறுபடியும் கால்குலேட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா பிளாக் டீமு 2 டைம் வந்திருக்கு, ரெட் டீமு ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஸோ மற்ற டைம் எல்லாம் பின்னாடி தான் வந்திருக்கா. ஸோ அந்த இடத்துல பிரைட்டுக்கு ஒரு மாதிரி ஆகிருது, அது சொல்லாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வின் இருக்கான் இல்லையா, அவன் சிரிக்கிறான். அப்போ பார்த்தா இப்போ லீடில் இருக்கிறது ப்ளூ டீம், அதான் நம்ம ஜியாங் டீம் தான். பிரைட் அப்படியே பார்க்குறான். சரி விடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே அவங்க டீமை பார்த்து முறைக்கிறான். அப்போது பிரைட் இருக்கான் இல்லையா, சரி எல்லோரும் பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் நைட்டு மறந்துடாதீங்க அப்படின்றான். எனது நைட்டா எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது, இது சும்மா ஜஸ்ட்டு டெஸ்ட் தான். தோ மெயின் பாயிண்ட்டு நைட் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன நைட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது நைட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ஸோ அதுக்கான காஸ்ட்யூமில் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன காஸ்ட்யூம் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ தான் பிரைட் சொல்கிறான், இதோ ரன்னிங் ரேஸ் தான், அதுக்கான காஸ்ட்யூம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரன்னிங் ரேஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், ஏன்னா காட்டை சுற்றில நீங்கள் ஓட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனது காடா, அங்கே தான் நிறைய விலங்குலாம் இருக்குமே, அதெல்லாம் தெரியாது, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு, பண்ண வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த வந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ அந்த ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சரி நாங்களுமே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே கிளம்பிடுறாங்களா. ஸோ அந்த டைமில் ஒரு பையன் வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் பிரைட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஸோ கவலைப்படாதீங்க, அவன் அப்படி தான் ஃபேஸ் அப்படி தான் வச்சுருப்பான், ரூட் டைப் தான், ஆனால் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு ஜேகே கேட்குறான், என்ன அவனை பார்த்தா நல்ல பையன் மாதிரியா இருக்குது, எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே மட்டும்தானே இருக்கான், நீங்கள் அவனோட திட்டுறதை மட்டும்தான் கவனிக்கிறீங்க, ஆனால் அவன் நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறான். நாங்கள் எல்லாருமே இதை கடைசியாக தான் புரிஞ்சுக்கிட்டோம், ஸோ நீங்கள் அதை கடைசியாக புரிஞ்சுட்டு ஃபீல் பண்ணாதீங்க, இப்போவே புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்ற மாதிரி பிரைட்டோட டீம்மேட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அண்ட் தென் இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போது பிரைட்டுமே வரான். ஸோ அந்த ஜூனியர்ஸ்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்களோட இதுக்கு தானே போகிறாங்க. அப்போ மறுபடியும் ஆரம் இருக்கான் இல்லையா, நீங்கள் சொல்கிறேன்னீங்கள, அதை இன்னுமே சொல்லலை, இப்போ இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, அவங்கவுங்களோட வீட்டுக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வின் சொல்கிறான், இல்லை மொத்தமாக நாங்கள் இதை 3 ஸ்கூலாக பிரிச்சுருக்கோம், இது இப்போ நீங்கள் இருக்கிறது ஸ்கூல் நம்பர் 1, இங்கே இப்போது நியூவாக வந்தவங்க தான் இருப்பீங்க, இதில் கிராஜுவேட் ஆனவங்க தான் ஸ்கூல் நம்பர் 2க்கு போவாங்க, அதான் இப்போ ஜூனியர்ஸ் போனாங்க இல்லையா அவங்க சீனியர்ஸு, அவங்கெல்லாம் ஸ்கூல் நம்பர் 2ல் இருப்பாங்க, அதுலேயும் கிராஜுவேட் ஆகி போனவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன அவங்க எங்கே போவாங்க, வீட்டுக்கு அமுச்சிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். இல்லை அது சஸ்பென்ஸ், ஸோ நீங்கள் அதை இப்போ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்கூல் 1 முடிங்க அப்படின்றானா. ஸ்கூல் 1 எப்போ முடிப்போம், அது எப்படியும் 10 இயர்ஸ் ஆகலாம், 20 இயர்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிரைட் சொல்கிறானா. என்ன இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு வயசே ஆகிருமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆகிட்டு போகுது, அப்போ கற்றுக்கோங்க அப்படின்றாங்களா. ஆனால் நீங்கள் எங்கே தானே இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ வயசாக என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் கேட்குறானா. பிரைட்டை பார்க்குறான், இவன் என்ன நொன்னு கேள்வி கேட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போது வின் சொல்கிறான், இப்படிலாம் நீ பண்ணனா அவன் கொஸ்டின்ஸ் கேட்க தான் செய்வான், அதுவும் இல்லாமல் இவன் கொஞ்சம் டேலண்டடான பையன் மாதிரி தெரிகிறான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆமாம் அப்படின்றாங்க. இப்போது எல்லாமே ஒரு கொஸ்டின் கேட்க வராங்களா. அப்போ நம்ம ஜியாங் சொல்கிறான், உங்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றாங்களா. என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜியாங் இருக்கான்ல, அவன் தான் சொல்கிறான், எங்களில் நாங்கள் எப்போ எங்கெங்கே இருப்போன்னு எங்களுக்கு தெரியாது, ஸோ அதனால தான் உங்களில் ஒரு டீம் லீடராக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்களா. யார் அப்படின்ற மாதிரி எல்லாம் முழிக்கிறாங்க. அப்போது வின் சொல்கிறேன், ஆமாம் உங்களில் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் யாருன்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க. பார்த்தா நம்ம வின் தான் கூப்பிடுறான், அரம் அப்படின்னு எல்லோரும் முழிக்கிறாங்க, யார் அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா யாருக்குமே ஒருத்தர் தெரியாது இல்லையா. ஸோ இப்போ ஆரம் வரான், என்ன எதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வின் சொல்கிறான், நாங்கள் 3 பேருமே எங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு நிறைய சொன்னோம், அதாவது நீங்கள் 3 விஷயம் கண்டிப்பாக பண்ணணுன்னு சொல்லிட்டு நானுமே நம்ம டீமுக்கு சொல்லியிருக்கேன், அப்புறம் பிரைட் அப்புறம் ஜியாங் இவங்களுமே சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாசியாக தான் சொல்கிறா, 3 கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்குது, இனியே தான் சொன்னாங்க யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பிரைட் அப்படியே மறைக்கிறான். ஸோ அப்படியே சைலண்ட் ஆகிடுறாளா. அப்படின்னு அந்த இடம்லாம் அப்படியே காற்றடிக்குது, ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. அப்போ வின் பிரைட்டோட கையை பிடிச்சி நார்மலாகுன்றான். அப்படியே சைலண்ட் ஆகுறானா. உங்கள் லீடர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது உங்கள் லீடர் உங்களுக்கு சொன்னது, ஆனால் நாங்கள் சொன்னதையும் மீறி ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பொறுப்பாக வந்த அந்த செகண்ட்லேயே யாரும் இப்படி பண்ணதில்லை, ஆனால் ஆரம்பை நாங்கள் நல்லாவே நோட் பண்ணோம், எல்லார விடையும் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டான். அப்புறம் எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், ஜியாங் நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டானா. நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ஆரம் இப்படி பண்ணல, நான் சொன்னதையும் மீறி அவன் நல்ல ஒரு பர்சனாக கூட்டிகிட்டு வந்தான் அவளை, ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ஆரம்பை சூஸ் பண்ணோம் அப்படின்றாங்களா. அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாமே ஆரம்பம் தான் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் ஆமாம் ஓகேன்னு தான் தோணுது. உங்கள் எல்லாருக்கும் ஓகேவான்னு தெரியாது, ஆனால் நாங்கள் 3 பேர் வந்ததுலேருந்தே கவனித்தது, அப்புறம் நாங்கள் அவனை தான் ஓகே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஒரு சிலர்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு வேளையை கரெக்டாக ஆரம்ப தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 3 பேரும் இல்லாததில் நாங்கள் ஆரம்பிக்கிட்ட எதுனா சொல்லிட்டு போவோம், ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா
நீங்கள் ஆரம் கிட்ட வந்து சொல்லலாம். ஆரம் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவான், அதுக்காக நான் ஆரம் கிட்ட ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியாங் இருக்கான் இல்லையா, அவன் அழகாக ஒரு வாட்ச் மாதிரி கொடுக்குறான். இது ஆரம் பார்க்குறான், இது எதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி. இது நீ போட்டுட்டு இருந்தனா எந்த டைமில் இருந்தாலும் இதில் 3 கலர் பட்டன் இருக்கு இல்லையா, இது டைமை காட்டாது. இந்த 3 கலர் பட்டனும் அதான் பிளாக், ப்ளூ, ரெட், இது 3மே எங்களை குறிக்கிறது. ஸோ நீ இதில் எதை டச் பண்ணா எங்களை நீ கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்களா. ஆரமும் ஓகேன்றாங்க. எல்லாத்துக்குமே அந்த வாட்சை பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்குது. இப்போ அந்த சீனியர்ஸ் இருக்காங்களே, அதான் நம்மளோட சீனியர்ஸ், அவங்களுமே கிளம்பிடுறாங்க. ரைட் எல்லாத்தையும் சொல்கிறான். சரி சீக்கிரம் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னுமே ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்றாங்களா. என்னது இன்னொரு டெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்களா. நான் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தானே சொன்னேன், இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குது அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் ஐயோன்னு இருக்கு. சரி எல்லாத்தையும் போக சொல்கிறான். ரைட் தான் ஒரு கத்துறான். ஸோ எல்லாமே அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்கோமா. அப்போ அந்த சைடில் நம்ம பிரைட்டோட டீம் இருக்கு இல்லையா, அது ஒரு சைடு நின்றுட்டுருக்கோம். அப்புறம் எங்கள் டீம் எல்லாத்துலேயும் பாதி பேர் போயிடுறோம். ஆனால் எல்லா ரூமுக்கு போகும்போது நம்ம ரூமுக்கு போவோம் இல்லையா, அந்த டைமில் ஜேம்ஸ் இருக்கான், அவனும் நானும் பின்னாடி சைடு வந்துட்டுருக்கோம். அப்போ நெட்டு இருக்கான் இல்லையா, வேணுக்குன்னே ஆசையாக முன்னாடி போய் ஷோல்டரில் கை போட்டு, ஏய் நீயும் நானும் சேம் டீமில், உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் என்னோட நேம் தான் நெட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அந்த டைமில் ஆசையாக இருக்கா இல்லையா, அவள் பார்க்குறா என்ன இவர் டக்குன்னு நம்ம மேலே வந்து கையை போட்டார் அப்படின்ற மாதிரி. அப்போ நெட்டு சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஒரே டீமு, அப்புறம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட வந்து கேளு, நான் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை எல்லாருமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கோம். ஜேம்ஸ் இருக்கான் இல்லையா, செம்ம கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். இதை நம்ம நெட்டு பார்த்துட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு ஜேம்ஸ் போனதுக்கப்புறம் சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். இங்கே நடக்கிறது எதுவுமே புரியல, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஆசையாக தான் முடிச்சிட்ருக்கா. அண்ட் தென் நீங்கள் நம்ம 3 பேருமே நம்மளோட ரூமுக்கு போகிறோம். அந்த டைமில் நீங்கள் ஆசையாவை பார்த்து கேட்குறீங்க, அவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி. எனக்கு அவனை அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. அவனை மட்டும் இல்லை, ஒரு பையன் கோச்சிட்டு போனான் இல்லையா, அவனையுமே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறானா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அவன் நெட்டுன்னு தானே அவன் பேரை சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம் நெட்டு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. அதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ட்ராமா கூட இங்கே பாப்புலராக போச்சு, அதான் அந்த பிஎல் ட்ராமா. அப்போ எனக்கு செம்மையாக கோவம் வருது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக தூங்குங்க, கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, ரெஸ்ட் எடுங்க, இல்லாட்டி வெளியே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டுறேன். அப்படியே நான் ஆசையாக பார்த்து மறைச்சிட்டு போகிறா. அண்ட் தென் நீங்கள் இருக்கீங்கல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வெளியே போயிடுறீங்க. அந்த டைமில் ஒரு சிலர்லாம் சும்மா அப்படியே அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்ருக்காங்க. நான் இருக்கேன் இல்லையா, அப்படியே விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கேன். எதுக்கு நம்ம இங்கே வந்தோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது என்ன இடம், நம்ம ஏன் இப்படி இங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அப்போ தான் வெளியே எட்டி பார்த்துட்ருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல ஊபி ஒரு மாதிரி கோவமாக போயிட்டுருக்கான். இவன் எங்கே கேட் சைடு போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். பட் அவன் இருக்கான் இல்லையா, அதை போய் டச் பண்ணலான்னு போகிறான். பட் திருப்பி நம்மளோட இடத்துக்கே வரான். பார்த்துட்டே இருக்கேன், வியடா இது என்னடா அது அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி வரேன். அப்போ தான் நீங்களுமே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அட நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் தள்ளி விட்டு போகிறேன். அப்போ நீங்களுமே பின்னாடி தான் வரீங்களா, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது ஸ்ட்ரைட்டாக ஊபிகிட்ட போய் கேட்குறேன், நீங்கள் இப்போ அங்கே போனீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஊபி பார்க்குறான், நான் எப்போ அங்கே போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை இப்போ நீங்கள் போனீங்க, திருப்பி இங்கே தான் வந்தீங்க, நான் இதை பார்த்துட்டு தான் இருந்தேன் மேலே இருந்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஊபி என்னது நான் ஆல்ரெடி இங்கே போனேன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் நான் போகிறேன், திருப்பி பார்த்தா ஊபி சைடே வந்து நிற்கிறேனா. இது நீங்களும் அப்புறம் ஊபியுமே பார்க்குறான், என்னடா இது நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் எல்லாத்துக்கும் ரியலைஸ் ஆகுது, அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது, போனாலும் திருப்பி இங்கே தான் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதையெல்லாம் ஆர்வம் வந்து நம்ம மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறோம். அதாவது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம நெட்டு, அப்புறம் ஜிமின், அப்புறம் லின்னு, இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்களா. ஸோ உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கோம். அந்த டைம் ஆரம் வந்து கேட்டுடுறான், ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நாங்கள் அந்த சைடு போனோமா, திருப்பி இங்கேயே தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஊபி ஆரம் கிட்ட சொல்கிறான். என்ன அந்த சைடு போனாவா, அவங்க தான் சொன்னாங்க இல்லையா நம்ம அங்கிட்டு போகக்கூடாதுன்னு, நம்ம என்ன தான் போனாலும் அவங்கள மீறி நம்மளால் போக முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. அப்போது நெட்டு கேட்குறான், இங்கேருந்து உனக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லையா அப்படின்ற மாதிரி. எனக்குமே அது இருக்குதான், ஆனால் நம்மளால் இவங்கள மீறி போக முடியாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் இங்கே தான் வரோம். ஸோ இப்போ ஊபியே நிரூபிச்சிட்டான் இல்லையா, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும், இல்லைன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான்.
எல்லாத்துக்குமே ஓகேன்னு தான் தோணுது. அண்ட் தென் இப்படியே கொஞ்சம் நேரம் போகுதா, கரெக்டாக நைட்டு 9:00 ஆகிருது. எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும் இல்லையா, ஸ்டேடியம்க்கு. அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். பட் அங்கே 3 பேருமே இல்லை. அப்போது நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஆரம்க்கு சிக்னல் கொடுக்குறான். அந்த வாட்ச் லைட் எரியுது. இதை ஆரம் பார்த்துட்டு டச் பண்ணுறானா. அப்போ பிரைட் தான் பேசுகிறான், என்ன அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்பி பேக் சைடு இருக்க அந்த கார்டனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஸோ இப்போ எல்லாருமே ஆரம் பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் தென் இப்போ அந்த பிளேஸ்க்குமே வரோம். நம்ம பிரைட் இருக்கா இல்லையா, அவன் அங்கே தான் நிற்கிறான். உள்ள எல்லாத்தையும் கூப்பிடுறான். இப்போது எல்லாருமே போகிறோம். இப்போ ஸ்கூலை விட்டு வெளியே இருக்கோம். அந்த இடமே பயங்கர இருட்டாக இருக்குது. அங்கங்கே மட்டும் இந்த பால்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டார்டிங் சீனில் நமக்கு பால்ஸ் கொடுத்தாங்கல்ல, அது நம்மளோட தலைக்கு மேலே வந்து எரியுது. அந்த வெளிச்சம்தான் அப்படியே தெரியுது எல்லா இடத்துக்கும். எல்லாமே வியந்து பார்த்துட்ருக்கோமா. அந்த டைமில் தான் நம்ம வின்னை தான் பார்க்குறான் பிரைட்டு. எதுக்கு பார்ப்பான், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுதா. ஸோ வின்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்ன கேம் அடுத்து அப்படிங்கிறத. இப்போ நமக்கு என்ன கேம்னா, இந்த ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம பிரைட் நிற்பான். அப்புறம் சென்டர் பாயிண்டில் இவன் ஜியாங் நிற்பான். அவன் அவங்களுக்கு தண்ணி கொடுப்பான். ஸோ அதெல்லாம் அப்படியே வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப தூரம் நடந்து வந்தீங்கன்னா தான், அதுவும் நீங்கள் அந்த சைடு இந்த சைடு போனீங்கன்னா தொலைஞ்சிருவீங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் இங்கே நிறையா அந்த அனிமல்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறோமா, அதுக்கு வின்னு. ஆமாம், அனிமல்ஸ் அப்புறம் கோஸ்ட்டுமே இருக்குது. ஸோ நேர் பாதையில் மட்டும்தான் வரணும், வழி மாறி போயிடாதீங்க. நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா அதுக்கு கேரண்டி நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வின் சொல்கிறானா. எல்லாமே பார்க்குறோம். அப்போ நம்ம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்கிட்ட யார் வந்து சேர்றீங்களோ அவங்களுக்கு தான் ஃபுட்டு கிடைக்கும். லேட்டாக வரவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்றானா. நைட்டு 1:30 மணிக்கு அவனா சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி இருக்கான். 1:30 மணிக்கா? அப்போ நம்ம பிரைட் சொல்கிறான், நீங்கள் தான் யாரும் இன்னும் நைட் டின்னர் சாப்பிடவே இல்லையே. ஸோ உங்களுக்கு அங்கே தான் ஃபுட்டு வேணும்னா அங்கே ரீச் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கோங்க. அப்படி வேணான்னா இப்போவே கிளம்புங்க அப்படின்றானா. எல்லாத்துக்கும் திருப்பி போகவும் முடியல. ஏன்னா அந்த கேட் இருக்கு இல்லையா, போனால் திருப்பி அங்கே தான் கொண்டு வந்து விடுது. பிரைட்டுக்கு சிரிப்பு தாங்கலை. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிரிக்கிறான். ஜியாங் பிரைட்டை பார்த்துட்டு, டேய் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காய்ஸ் நீங்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் சொல்கிறான். ஸோ ஜியாங் சொல்லவும் எல்லாம் அப்படியே நிற்கிறோம். ஸோ இப்போ வின் தான் சொல்கிறான், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வின்னும் ஜியாங்கும் அங்கே போகணும் இல்லையா, அதுக்காக. இப்போது பிரைட் நின்றுட்டுருக்கான். இப்போ கரெக்டாக சிக்னல் கொடுக்குறாங்க. நம்ம வின்னும் ஜியாங்கும் அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா பிரைட்டு. என்ன போகணுமா, ரன்னிங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. உங்கள் இஷ்டம், யார் போய் சேர்றீங்களோ அவங்களுக்கு தான் ஃபுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவன் ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் தான் சொல்கிறான், காய்ஸ் யாரும் தொலைஞ்சிடாதீங்க, 2 பேராக பேர் பண்ணி வாங்க. அப்படி இல்லைனா 3 மெம்பர்ஸ் தான் வாங்க. ஏன்னா தொலைஞ்சி போயிட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே வின்னு தான் இருக்கார். பிரைட் பேச்சை நம்பாதீங்க. ஏன்னா வின்னு தானே அங்கே இருக்கார். ஸோ சாப்பாடு நம்ம எல்லாத்துக்குமே வச்சுருப்பாங்க. நம்மளை பிரித்து விடுறதுக்கான வேலையை தான் பிரைட் பார்த்துட்ருக்காரு. ஸோ பிரியாமல் ஒன்றாவே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ மெம்பர்ஸ்க்குமே புரியுது, ஆமாம் கரெக்டு தான் ஆரம் சொல்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே பேச்சை கேட்டே போகிறாங்க. 4 மெம்பர்ஸாக போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டில் ஊபி, சூயு, அப்புறம் ஜிமின் அண்ட் சுகா, இவங்க 4 பேர் போயிட்டுருக்காங்க. இவங்க பின்னாடியே ஆரம், ஜின்னு, லின், ஒயன், நீங்கள் 4 பேர் போயிட்டுருக்கீங்க. அதுக்கு பின்னாடி ஜேகே, வி, ஜேஹோ, நீங்கள் 4 பேரும் போயிட்டுருக்கீங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி தான் நான், ஆசியா, அப்புறம் நெட் ஜேம்ஸ், நாங்கள் 4 பேர் பின்னாடி வந்துட்டுருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கோமா. எல்லாரும் தலைக்கு மேலே இந்த பால் எரியுது. ஜிமினுக்கு வர கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பைட் பண்ணி வச்சிருச்சு இல்லையா, அதனால் ஜிமின் பார்த்துட்டே போகிறான். மேலே பார்த்துட்டு போனதில் முன்னாடி போகிறவங்கள இடிக்கிற மாதிரி போகிறானா. அந்த டைமில் சுகா டக்குன்னு பிடிச்சிட்றான். பார்த்து போக மாட்டியா அப்படின்ற மாதிரி. ஜிமின் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சுகாவை நோட் பண்ணுறான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே போயிட்டுருக்கோமா. இன்னும் பிரைட் இருக்கான்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே வருவான். ஸோ யாருக்குமே தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அங்கங்கே அந்த சவுண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே கொடுக்குறான். எல்லாருமே பயத்துலேயே அப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறாங்க எல்லாம். இப்படியே போயிட்டுருக்குமா. கரெக்டாக ஜியாங்கோட பிளேஸும் வருது. ஜியாங் தாங்க நிற்கிறான். எல்லாத்துக்கும் வாட்டர் கொடுக்குறான். ஸோ அதை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். முன்னாடி போயிட்டு இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. எல்லாமே என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறோம். அப்போ தாங்க சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ தூரம் நடந்திருப்போம்னு யாராவது கால்குலேட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எங்களுக்கு தெரில. ஏன் இப்போ அதை கேட்குறீங்க,
இல்லை எனக்கு என்னமோ திருப்பி திருப்பி ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சூயும் சொல்கிறானா. அதுக்கு ஊபி சொல்கிறான், டேய் நீ ஏன்டா அதை கவனிச்சிட்டு வர, ஒழுங்கா வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ எல்லாமே போயிட்டுருக்கோம். கரெக்டாக தூரத்தில் ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. அங்கே போனால் நம்ம வின் இருக்கான். ஸோ அந்த பிளேஸ்க்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லாமே ஒன்றா வந்திருக்கதை பார்த்துட்டு வின் ஸ்மைல் பண்ணுறான். ஏன்னா நம்ம வின்னு நினச்சதும் இது தான், எல்லாருமே தொலைஞ்சிடக்கூடாது, ஒன்றா தான் வரணும் அப்படின்னு. இப்போது எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோமா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வின்னு வந்து பிரைட்டுக்கு அப்படியே மெசேஜ் பண்ணுறான். ஜியாங்கும் சொல்கிறான். ஆக்சுவலி ஜியாங் நம்ம வின் பிரைட் கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பான், மெம்பர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒன்றா வந்திருக்காங்க, நீ நினச்ச மாதிரி தனித்தனியாக வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானா. அப்போவே பிரைட்டுக்கு தெரியும். ஸோ அப்போ வின் சொல்கிறானா, ஓ அங்கே வரைக்கும் இவனுங்க போயிருக்கானுங்களா, கைட் பண்ணது யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பிரைட் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறான். அப்போ தான் என்ன எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வின் கேட்குறானா. அது எங்களை கைட் பண்ணது ஆரம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறோம். வின்னு சிரிக்கிறான். நான் கெஸ் பண்ண ஆள் கரெக்டாக தான் உங்களை வழி நடத்துகிறான், ஸோ இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு ஆரம் சொல்கிறான், நான் 1-2 விஷயத்தில் அப்படி பண்ணலாம், ஆனால் எல்லாத்துலேயுமே நான் பர்ஃபெக்டாக இருப்பேனான்னு எனக்கு தெரியாது அப்படின்றானா. அதுக்கு நம்மளாம் சொல்கிறோம், ஆரம் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, நீங்கள் தான் இந்த லீடருக்கான கரெக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி சியர் பண்ணுறோமா. ஆரம்க்கும் லைட்டாக ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம வின் சொல்கிறான். என்ன அதுக்குள்ளவா, எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறோம். இங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே அது பூச்சி அது இதுன்னு நிறையவே வந்துடும், அப்புறம் அவ்வளோதான், நீங்கள் ஒழுங்காக போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அங்கே போனால் ரெஸ்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு லின் கேட்குறானா. எல்லாரும் பார்க்குறோம். ஏன்னா லின் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறான்ல, அதனால் அப்படியே பார்த்துட்ருக்கோமா. என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு லின் கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்றமா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வின் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருமே போயிட்டாங்க. அந்த இடத்துல சுகா இருக்கான் இல்லையா, அவனுக்கு கால் வலிக்குது, என்னால் முடியல, இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாமே பாதி பேர் அப்படியே போயிடும். இந்த டைம் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக போகல, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முன்னாடி போயிடுறோம். அப்போது சுகா உட்காந்துருக்கான். அந்த இடத்துல நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, பார்க்குறான். மேலே ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு குஷியாகிடுது. அதை எப்படியாவது பறிக்கணுமே அப்படின்னு தோணுது. கீழே பார்த்தா சுகாவா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டக்குன்னு சுகா ஷோல்டரில் காலை வச்சு ஏறி பறிக்கிறான். அந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அப்படியே சுகா தலையிலே விழுந்துருது. ஸோ சுகாக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்படியே என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறான். அந்த டைமில் ஜிம்மின் அப்படியே ஸ்லிப் ஆகி சுகா மேலே விழுந்துடுறானா. அப்படியே 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. சுகாவுக்கு வலி தாங்க முடியல, ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறானா. எல்லாம் கத்துனா திரும்பிடுவாங்களே அப்படின்ற ஒரு பதட்டத்தில் ஜிம்மின் அமைதியாருன்னு சொல்லிட்டு சுகா வாயை அப்படி க்ளோஸ் பண்ணுறான். அமைதியாக இருன்றானா. டேய் வலிக்குதுடா, என் மேலேருந்து எழுந்துரு அப்படின்றானா. ப்ளீஸ் 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 யார் காதலே விழக்கூடாது அப்படின்றானா. டேய் என்ன பண்ணிகிட்ருக்க. ஆமாம் எனக்கு பசிக்குது, ஒரே ஒரு குழந்தைல இருந்துச்சு, யாராவது வந்தாங்கன்னா எடுத்துப்பாங்கள்ல அதான் அப்படின்றானா. சுகாவுக்கு சிரிப்பு தாங்கலை. என்னடா பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. இல்லை எல்லாத்துக்குள்ளே ஷேர் பண்ண முடியாதுல்ல அப்படின்றானா ஜிம்மின். அதுக்கு சுகா, சரி நீயே சாப்பிடு, ஆனால் எனக்கு கொஞ்ச நேரம் உட்கார விடுறா அப்படின்றான். ஸோ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சுகாவை பார்த்துட்டே இருக்கான். சுகா ஃபுல்லாக அந்த விழுந்தா இல்லையா, விழுந்தது அப்புறம் சுகாவோட ப்ரொடெக்ட் பண்ணால விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே தூங்கிட்டு இருக்க சுகாவையே பார்த்துட்ருக்கான் நம்ம ஜிம்மின். இந்த டைமில் சுகாக்கு எங்கே தூக்கம் வரும், முழிச்சு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா. ஸோ 2 பேரும் அப்படியே ஐ கான்டேக்டில் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். அஞ்சு காய்ச்சல் மாதிரி பருவ காய்ச்சல் தானடி, முதட்டும் உடம்பு மொத்தமும் கேட்கும், படுக்க குத்துது ராத்திரி புரண்டு கத்துது பூங்கிளி, நிலவும் சுட்டது நரம்பில் பட்டது தீப்பொறி, ஒதுங்கி நின்னது காலதான் ஒரு சிவந்தது கரவதான், மனசும் கெட்டது மயங்கி விட்டது எம்மா எம்மா, என்ன சும்மா சும்மா நின்ன தாக்குறேன். இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்களா, வின்னு பின்னாடி தான் வரான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் 2 பேரும் பார்க்குறாங்க. டேய் எழுந்து போங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வின்னு சொல்கிறானா. நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா அப்போது எல்லாமே போயிட்டாங்களா அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறான். அதெல்லாம் அவங்க பாதி தூரம் போயிட்டாங்க, இன்னாருக்கும் ஜியாங்க இடத்துக்கே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்குள்ளவா அப்படின்னு கேட்குறான். தெரில, எழுந்து போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஸோ இப்போ அவங்களுமே எழுந்துடுறாங்களா. இப்போ இந்த டைமில் மறுபடியும் நெட்ருக்கான் இல்லையா, அவன் வேணுக்குன்னே ஜேம்ஸ் பக்கத்தில் போயிட்டு முன்னாடி இருக்க ஆசியா கிட்ட போய் வம்பளத்திட்ருக்கான். உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்றானா. ஆசியா டக்குன்னு பார்க்குது. என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு. ஆமாம் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஆனால் அவனுக்கு என்னை பிடிக்கல, என்னை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்றாங்களா.
அட விடுங்க அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆல்ரெடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவா என்னை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய ட்ராமாஸில் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹே நீங்கள் நெட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதான் நான் ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துட்டேனே. இல்லை நான் மறுபடியும் அதான் அந்த ட்ராமாவில் கூட இருப்பானே பெட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. அதுக்கு நம்ம நெட்டு ஆமாம் அப்படின்றான். அப்போது உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கும்போது வேறு யார் ஜேம்ஸ் தான் அப்படின்றானா. அப்போது அந்த இடத்துல டக்குன்னு ஜேம்ஸ் அப்படியே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்கான். என்னமோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நானுமே பார்க்குறேன் திரும்பி. என்ன இவன் இங்கேயே நின்றுட்டான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் கூட வந்து யாருமே இல்லைல்ல. அதனால ஆர்மிஸ் நெட்டை என்ன பண்ண போகிறான். ஜேம்ஸ் கோவப்படுவானா மாட்டானா இவன் பண்ணுறதுக்கெல்லாம். அந்த இவங்க விடியறதுக்குள்ளே போய் சேருவாங்களா மாட்டாங்களா. இல்லை பிரைட் இன்னும் நம்மளை என்னென்னலாம் பண்ண காத்திருக்கான் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ் இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.